அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கிரிக்கெட் சார்ந்தது தான். எல்லாருக்குமே தெரியும், டிஎன்பிஎல் கிரிக்கெட் ஆரம்பித்து நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் மேலே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த சீசனில் 2025 சீசனில் எந்த அணி கோப்பையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இது பார்த்தோன்னா மொத்தம் 32 மேட்சஸ்ஸு. ஸோ 32 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 5ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டீம் விளையாடுறாங்க. 8 டீமில் எந்தெந்த டீம்ன்றது பார்ப்போம். முதல்ல யார் தலைமையில் விளையாடுறாங்கன்றது பார்த்துலாம். பாபா அபராஜித் தலைமையில் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ் விளையாடிட்டுருக்காங்க. சாய் கிஷோர் தலைமையில் திருப்பூர் தமிழாஸ் விளையாடிட்டுருக்காங்க. அபிஷேக் தலைமையில் சேலம் ஸ்பாட்டன்ஸ் டீம் விளையாடிட்டுருக்காங்க. அருண் கார்த்திக் தலைமையில் நெல்லை ராயல் கிங்ஸ் விளையாடிட்டுருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் தலைமையில் திண்டுக்கல் டிராகன்ஸ் விளையாடிட்டுருக்காங்க. சுரேஷ்குமார் தலைமையில் திருச்சி கிராண்ட் சோலா டீம் விளையாடிட்டுருக்காங்க. என்எஸ் சதுர்வேத் தலைமையில் மதுரை பேந்தர்ஸ் டீம் விளையாடிட்டுருக்காங்க. ஷாருக் கான் தலைமையில் கோவை கிங்ஸ் அணி விளையாடி கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த மொத்தம் 8 அணிகள் தான் இந்த சீசனில் விளையாடிருக்காங்க. ஸோ இந்த 8 அணியில் எந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும், எந்த அணி கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இதில் மொத்தம் 3 அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிளே ஆஃப் சுற்று வரை செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஏதாவது ஒரு அணி கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த டீமோட கேப்டனோட ஆரோஸ்கோப் செக் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ எந்தெந்த டீம் பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த சாய் கிஷோர் தலைமையில் இருக்கக்கூடிய திருப்பூர் தமிழா டீம்ஸு, ரெண்டாவதாக அந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் தலைமையில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் டிராகன் டீம், மூணாவது பார்த்திங்கன்னா என்எஸ் சதுர்வேத் தலைமையில் விளையாடிட்டு கொடுக்குற தலைமையில் விளையாடிட்டுருக்கிற மதுரை பேந்தர்ஸ் டீம். இந்த 3 அணிக்குமே இந்த வருடம் கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சாய் கிஷோருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அந்த அணி வெற்றி கோப்பையை பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று அதிகமாக உள்ளது. இந்த 3 அணியுமே பிளே ஆஃப் சுற்று வரை செல்லக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அணி கோப்பையை தக்க வைத்துக் கொள்ளும்ன்றது பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.